ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1 மந்த்தாக வீடியோ போடல. அது ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் லைக் டைஃபாய்டு அண்ட் டெங்கு ஒரே நேரத்தில் வந்துடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அது ஒரு பெரிய கதை, அதுக்குள்ளே போக வேண்டாம். இந்த வீடியோ எதுக்குன்னா AlchemyX ட்ரைனிங் ப்ரோக்ராம் லான்ச் ஆக போகுது. அதுக்கு தான் இந்த வீடியோ. நான் ஒரு 3 வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து AlchemyX ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். அண்ட் அதுலேருந்து வந்து நிறைய மெசேஜஸ் லைக் எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு. ஆக்சுவலி போன மந்த்தே லான்ச் ஆகியிருக்க வேண்டியது, பட் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால் லான்ச் பண்ண முடியல. பட் நவ் இட்ஸ் ஹியர். AlchemyX ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாளைக்கு கரெக்டாக 7:30 PM லான்ச் ஆகும். பெட்டர் எங்களை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். அண்ட் இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த ப்ரோக்ராம் பை பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைட் லைக் எப்படி இந்த ப்ரோக்ராம் பை பண்ணணும் அண்ட் பை பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், டிஸ்கவுண்ட் ஆக்சஸ் எப்படி வாங்கணும் அண்ட் இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் நீங்கள் இதுக்காக என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி பை பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு charttrader.in அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து லோட் ஆகும். இதை நீங்கள் வெப்சைட் பார்க்கணுன்னா நீங்கள் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா லைக் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். பட் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக கோர்ஸ் தான் பை பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக இங்கே கோர்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கோர்ஸ் பேஜ் வந்து ரீடாக்ட் ஆகிடும். அண்ட் இது வந்து AlchemyX ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கா, அண்ட் இதில் வந்து கெட் ஸ்டார்ட்னு கொடுங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் அண்ட் இது எல்லாமே வந்து கோர்ஸோட கரிக்குலம் லைக் நீங்கள் என்ன லேர்ன் பண்ண போகிறீங்க அது எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை பை பண்ணால் இங்கே பர்ச்சேஸ்ன்னு இருக்கிற இந்த பர்ச்சேஸை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகே, நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா சைன் அப் பண்ணணும். ஓகே, இங்கே சைன் அப் வித் மெயில் கொடுத்துட்டு யூசர் நேம் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட நேம், உங்களோட மெயில் ஐடி இது எல்லாமே கம்பல்சரி. ஓகே, அண்ட் டிஸ்கார்ட் ஐடி வந்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பட் ப்ளீஸ் உங்களோட டிஸ்கார்டோட யூசர் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து டிஸ்கார்டோட அக்சஸ் கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் யூசர் நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூசர் நேம் வாங்கி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்டர் இதிலே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும். அண்ட் ஒரு ஃபோன் நம்பர் இதுவுமே மேண்டேட்ரி அண்ட் பாஸ்வேர்ட் இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா சைன் அப் ஆகிடும். ஓகே, நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். பட் உங்கள் டெஸ்டிங்காக நான் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ லாகினில் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆகிடும். ஓகே, இப்போ லாகின் ஆனதுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் கோர்சஸ்குள்ளே போயிட்டு கெட் ஸ்டார்ட் போயிட்டு பர்ச்சேஸ் கொடுத்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து ரீடாக்ட் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து சும்மா லைக் ₹2 சும்மா கொடுத்துருக்கோம். ஏன்னா லான்ச் ஆகலை ப்ரோக்ராம் இன்னும், அதுக்காக இங்கே ₹2 கொடுத்துருக்கோம். இப்போ போய்ட்டு யாரும் பைலாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு கரெக்டாக 7:30 PM இங்கே ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துடும். அப்போ பை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமோட அக்சஸ் கிடைக்கும். இப்போ பை பண்ணால் கிடைக்காது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் எது யூஸ் பண்ணி வேணால் பே பண்ணிக்கலாம். லைக் QR கோட், UPI ID, கார்டு, நெட் பேங்க் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நான் பே பண்ணி காட்டிடுறேன். பே பண்ணிட்டேன். ஓகே, ஒன்ஸ் டைம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சா. அண்ட் இதுக்கப்புறம் இங்கே ஒரு மெசேஜ் வரும் லைக் கோர்ஸ் ஆஸ்பிங் பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் கண்டினியூ charttrader.in காண்டாக்ட் த மென்டர் ஃபார் ஃபர்தர் ஸ்டெப்ஸ். இது வந்து எக்ஸாக்டாக அந்த மெசேஜ் வந்து நாளைக்கு இப்படி இருக்காது, லைட்டாக சேஞ்சஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மோஸ்ட்டாக இருக்கும். பட் நான் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டை சொல்கிறேன். ஓகே, ஸோ இதான் வந்து உங்களோட வேலை. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அழகாக வந்து வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் எதுவுமே வந்து பயப்பட வேணாம். உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளார வந்து உங்களுக்கு போர்ட்டல் அக்சஸ் வந்து கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ப்ரோக்ராம் பை பண்ணணும்னு பார்க்குறோம். அண்ட் இதுக்கப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமோட அக்சஸ் கிடைக்கும் அதையுமே பார்த்துரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர், டிஸ்கார்ட் ஐடி இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்களே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்துடும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் டீட்டெயிலையும் இதே நாங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம். லைக் பேமெண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்துருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமோட அக்சஸ் கொடுப்போம். எப்படி கொடுப்போம்னா, நீங்கள் வந்து சைன் அப் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களே, அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், வெல்கம் டு charttrader அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அண்ட் அதில் என்ன இருக்கும்னா ப்ரோக்ராமோட போர்ட்டல் லிங்க் இருக்கும். லைக் ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி அதுலேயே மென்ஷன் ஆயிருக்கும். லைக் அதுதான் வந்து அந்த ப்ரோக்ராமோட போர்ட்டல் லிங்கோட மெயில் ஐடி. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஓனாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு அதுவுமே நான் காட்டிடுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் நாங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். லைக் charttrader போட்டிருக்கா, ஹலோ ரிஷி, லைக் வெல்கம் டு charttrader, let's get started, click here to set your new password and sign in URL. இதான் வந்து உங்களோட சைன் இன் URL அண்ட் இதான் வந்து உங்களோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா click here to set your password கொடுக்கணும். ஓகே, அது கொடுத்ததுக்கப்புறம் லைக் ஒரு பேஜ் ரீடாக்ட் ஆகும். அதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு லைக் நார்மலாக பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் செட் பண்ணதுக்கப்புறம் இதான் சைன் இன் URL. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் லான்ச் பண்ண முடியும். லைக் ப்ரோக்ராமே நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மெயில் ஐடி லைக் இங்கே என்ன மெயில் ஐடி இருக்கோ அண்ட் அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இதை என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் வந்துடும். உங்களோட ப்ரோக்ராமோட அக்சஸ் கொடுத்துரும்.
நீங்கள் வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியது. ஓகே, அண்ட் இப்படி தான் வந்து உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் வந்து கிடைக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பே பண்ண 24 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு போட்ட ஒரு லிங்க் கிடச்சிடும். ஏன்னா நாங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து பேமெண்ட் கிராஸ் வெரிஃபைர் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமோட லிங்க் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் கண்டென்ட். ஸோ கோர்ஸோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கோர்ஸ் இருக்குல்ல, அதில் கெட் ஸ்டார்டர் கொடுத்தீங்கன்னா அதுலேயே வந்து எல்லா லைக் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ண போகிறீங்கன்ற ஸ்ட்ரக்சராக எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்போம். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். பட் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் உள்ள எல்லா வீடியோஸுமே அதில் இருக்காது. ஓகே, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபுல்லாக அப்லோட் பண்ணால் பிஞ்ச் வாட்ச் பண்ணுவீங்க. பிஞ்ச் வாட்ச்னா லைக் ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்து உடனே ஃபண்ட் அக்கௌண்ட் வாங்கி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரேடிங்கிறது வந்து வெறும் தியரி பார்ட்ஸ் வச்சு மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் வந்து இதை நாங்கள் பார்ட்டாக அப்லோட் பண்ணால், அதாவது ஸ்ட்ரக்சராக அப்லோட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பார்ட் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் போது உங்களுக்கு வீக்லி 2 மாடல்ஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இப்படி பண்ணால் தான் ஒரு லேர்னிங்காக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர், எனக்கு நல்லாவே தெரியும், நிறைய பேர் பிஞ்ச் வாட்ச் பண்ணி அது உடனே ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ட் அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரேடிங் கரியருக்கு வந்து நீங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க அர்த்தம், சிம்பிளாக சொல்லப்போனால். ஸோ அதனால் வந்து இது ஸ்ட்ரக்சராக இருக்கும் அண்ட் உங்களோட லேர்னிங்காக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு பார்க்க தான் நாங்கள் இப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி வீக் வந்து 2 மாடியூல்ஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் எவ்ரி வீக் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம், லைக் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒருவேளை மாடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை நாங்கள் கட் பண்ணி பார்ட்டாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து ப்ரோக்ராமோட கண்டென்ட் எல்லாமே அப்லோட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி வீக் 2 மாடியூல்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதை நீங்கள் பார்க்கணும், அதில் கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்தா மட்டும் பார்த்தாது ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எல்லாமே நான் வந்து ப்ரோக்ராமோட கண்டென்ட்டை நான் க்ளீன் அண்ட் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஒன்ஸ் எல்லா ப்ரோக்ராம் கண்டென்ட்டும் அப்லோட் ஆகிறதும் நாங்கள் எஸ்டிமேட் பண்ண டைம் வந்து ஒரு 3 months. ஸோ 3 monthsக்கு உங்களுக்கு கோர்ஸ் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். அதாவது தியரி பார்ட்ஸ் மாதிரி, லைக் அதாவது ஆக்சுவலாக நாலேஜ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 3 months வந்துகிட்டே இருக்கும். அண்ட் 3 months முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுப்பா அவ்வளோதான் கோர்ஸே ஓவர் அப்படி உடனே நினச்சிடாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான், மினிமம் 1 yearக்காச்சும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அது என்னென்னா எங்களோட ட்ரேட் வீடியோஸ், லைக் அதாவது நாங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கிறோம், லைக் நாங்கள் எப்படி பொசிஷன் சைஸ் மேனேஜ் பண்ணுறோம், நாங்கள் எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறோம், அண்ட் எப்படி எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறோம், எப்படி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறோம், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் கோர்ஸ் கண்டென்ட்டை ஸ்கிப் பண்ண கூட நான் கவர் பண்ண மாட்டேன். பட் இதை தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது பியூர் அண்ட் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் நீங்கள் 3 months நீங்கள் லேர்ன் பண்ண போகிறது எல்லாமே தியரி பார்ட்ஸ். பட் அதை ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுன்றது தான் வந்து 3 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் த இயர்லாம் வந்து அவ்வளோ நாலேஜபிள் பர்சனாக இருப்பீங்க. ஓகே, ஸோ இதுக்கான டைமை நீங்கள் கொடுத்தா ஆகணும். ஓகே, ஸோ எங்களோட ட்ரேட் வீடியோஸ், எங்களோட ட்ரேட் இன்சைட்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து வீடியோ ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் இதை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் டிஸ்கால் அப்லோட் பண்ணுவோம். பட் ஸ்டில் உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்னா நீங்கள் வந்து லைக் லாகின் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமோட கண்டென்ட் வந்து அப்லோட் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், வெறும் தியரி பார்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் அந்த 3 months முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் லேர்னிங் ஃபேஸில் இருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் நிறைய எஃபோர்ட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எங்களோட ட்ரேட் வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக பாருங்கள். நாங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கிறோம், எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறோம், எப்படி பொசிஷன் மேனேஜ் பண்ணுறோம், இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக பார்க்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து உங்களோட லேர்னிங்காக இருக்கணும். அண்ட் தேர்ட் வந்து டிஸ்கார்ட் சர்வர். நீங்கள் எல்லாருமே வந்து சைன் அப் பண்ணும்போது அங்கே டிஸ்கார்ட் ஐடி ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு காலம் பார்த்தீங்களா, லைக் அதாவது ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்களா. அண்ட் அதில் வந்து தயவுசெய்து உங்கள் டிஸ்கார்ட் யூசர் நேம் வந்து போடுங்க. ஏன்னா அது போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்சஸ் கொடுக்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு தனியாக காண்டாக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன் யுவர் விஷ். இப்போ வந்து நான் டிஸ்கார்ட் சர்வர் எப்படி இருக்கும் அண்ட் அதில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதையுமே நான் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிஸ்கார்ட் சர்வர். அண்ட் இதில் நிறைய கேட்டகரி, நிறைய சேனல்ஸ் இதெல்லாமே இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா AlchemyX கிளப். ஸோ இதுக்கு தான் வந்து உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து நியூஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி காலம் இருக்குது. அந்த அதில் நியூஸ் போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபண்ட் அக்கௌண்ட்லாம் வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அதோட போஸ்ட் எல்லாமே வந்து நீங்கள் இதில் தான் போகணும். லைக் உங்களோட ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷேர் பண்ணணும். இந்த டிஸ்கார்ட் சர்வர் க்ரியேட் பண்ணதுக்கு மெயின் ரீசன்னா ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும் தான். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறதே வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது அது அவங்களோட இன்சைட்ஸ் வந்து லைக் உங்களோட இன்சைட்ஸ் அவங்களுக்கு போகும். அண்ட் அவங்களும் ஷேர் பண்ணும்போது அவங்களோட இன்சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ ஒரு கம்யூனிட்டியாக இருந்துச்சுன்னா என்கேஜிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்காக குரூப் ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க. குரூப் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா எனக்கு தயவுசெய்து பண்ணாதீங்க. ஓகே, இண்டிபெண்டண்டாக இருக்கிறக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க. ஓகே, நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிட்டு அதை ஷேர் பண்ணுங்களே தவிர
மற்றபடி எல்லோரும் ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு நம்ம வந்து ஒன்றா ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க தயவுசெய்து, அது நல்லா இருக்காது. ஓகே, அண்ட் இது மெம்பர்ஸ் கிளப், இதெல்லாம் நான் என்னென்னு சொல்லிட்டு ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். அண்ட் உங்களோட ட்ரேடிங் ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். மெம்பர்ஸ் கிளப்பில் நீங்கள் தாராளமாக இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். இது வந்து ஒரு வாய்ஸ் சேனலுக்காக நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லைக் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு இதில் கூப்பிட்டு கூட பேசலாம். ஓகே, அண்ட் இதோட டெமோ வந்து நான் இங்கே பர்சனல் மென்டர்ஷிப் இதிலே காட்டுறேன். ஸோ இதான் வந்து மெம்பர்ஸ் கிளப். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி லைக் எங்களோட ட்ரேட்ஸ் ஆகட்டும், எங்களோட இன்சைட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், லைக் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அண்ட் என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எங்கே நாங்கள் ட்ரேட் எடுத்தோம், இது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும், இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே மெம்பர்ஸ் கிளப். ஸோ இதில் வந்து ஃபண்டட் சேலஞ்ச் ட்ரேட்ஸ் நீங்கள் போடலாம், ட்ரேட் ஐடியாஸ் நீங்கள் போடலாம், பாசிபிள் என்ட்ரிஸ் அண்ட் என்ன கற்றுக்கட்டும், அது எல்லாமே வந்து இங்கேயே நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிருவோம். பெட்டர் நான் வந்து ஒரு தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், லைக் உங்களோட டிஸ்கார்ட் சர்வர் வந்து எப்படி பெட்டராக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இதான் டிஸ்கார்ட் சர்வர். ஓகே, அண்ட் அது கீழே வந்தீங்கன்னா ஓகே, இங்கே வந்து கெட் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது சப்போர்ட் டிக்கெட். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு இஷ்யூ ஏதாவது இருக்குது, லைக் ரொம்ப பெரிய இஷ்யூ அந்த மாதிரி லைக் ரொம்ப சின்ன டவுட்லாம் கேட்காதீங்க, காமன் டவுட்ஸ்லாம் வேண்டாம். பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது, ரொம்ப கிளாரிஃபை பண்ண வேண்டியதாக டவுட் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு என்ன ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட கன்சர்ன் நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு வந்துடும். ஸோ அதை கூப்பிட்டு நான் வந்து உங்களோட பேசி அதை வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து சப்போர்ட் டிக்கெட். நீங்கள் எப்போ ரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து இதுவுமே வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதான் டிஸ்கார்ட் சர்வர் நாங்கள் க்ரியேட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண தான். ஒரு தமிழில் வந்து ஒரு ப்ராப்பராக ட்ரேடிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டிஸ்கார்ட் சர்வர் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து பப்ளிக்லாம் கிடையாது, யாரெல்லாம் என்ரோல் பண்ணிங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் அக்சஸ் கொடுப்போம். பெட்டர் இது டிஸ்கார்ட் சர்வர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதனால் எப்படி பெட்டராக யூஸ் பண்ண சொல்லி நான் வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா இதில் சொன்னால் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து AlchemyX ட்ரேடிங் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்னதான், எனக்கு வந்து சும்மா ஒரு 4-5 டாபிக் எடுத்துகிட்டு அப்படியே போக எனக்கு பிடிக்காது. இது என்னதான் ரெக்கார்டு செஷனாக இருந்தாலும் இது ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த டிஸ்கார்ட் அக்சஸ் அண்ட் எங்களோட ட்ரேடிங் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ட்ரேடிங் வீடியோஸ்லாம் நாங்கள் எடுக்க ட்ரேட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான். ஏன்னா நீங்கள் என்ன தான் தியரிட்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணாலும் இங்கே ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு என்னன்னா நீங்கள் மார்க்கெட்டில் சர்வே ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் அதுக்கு தான் இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். நீங்கள் வெறும் டெக்னிக்கல் நாலேஜ்க்காகலாம் வந்து ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட லேர்னிங் கவோட அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். ஸோ அதுக்கு தான் இது. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த 3 monthஸில் அப்லோட் ஆகிற கோர்ஸ் கண்டென்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, அது வந்து ஒரு 30% வச்சுக்கோங்க. மீதி 70% வந்து அதுக்கப்புறம் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிற எங்களோட ட்ரேட் வீடியோஸ், லைக் நாங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கிறோம், எப்படி பொசிஷன்ஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், எப்படி ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறோம் அண்ட் எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறோம். அண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து தான் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு தான் இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீக்லி டவுட் செஷன்ஸ் இருக்கும். பட் அதை பற்றி நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா ஒன்ஸ் மெம்பர் ஜாயின் பண்ணதும் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி லைக் உங்களுக்கு எப்படி டவுட் செஷன்ஸ் வேணும், லைக் எந்த டைமில் வேணும், இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு போல் வச்சு அவங்ககிட்ட கேட்டு ஒப்பீனியன் கேட்டு நான் பண்ணால் அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை நான் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஒரு ஒப்பீனியன் கேட்டு பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து டவுட் செஷன்ஸ் கண்டிப்பாக உண்டு. பட் அது வந்து ஒப்பீனியன் கேட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து AlchemyX ட்ரேடிங் ப்ரோக்ராம். நான் இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் 100 மெம்பர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 100 மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 9K ஆக்சஸ் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் 100 மெம்பர் ஜாயின் ஆனதும் இந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக வந்து 10K மாறிடும். ஆனால் இது எல்லாமே வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி ஆட் ஆகும். ஸோ அதனால் வந்து 9K பர்ச்சேஸ் பண்ணுறவங்க லைக் 9K ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி ஆட் ஆகும். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 10,620 நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஜாயின் ஆகிற மெம்பர்ஸ் லைக் அவங்களுக்குலாம் வந்து 10K இருக்கும். அப்போ 18% ஜிஎஸ்டி சேர்த்து 11,800 வரும். ஸோ இதான் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ். அண்ட் இது வந்து கவர்மெண்ட் ரூல். நான் என்ன பண்ணுறது, நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டை நான் வந்து எடுத்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க, என்ன பிடிச்ச உள்ள போட்டுருவாங்க. ட்ரேடிங் உண்மையிலேயே சீரியஸாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் இதில் ஜாயின் பண்ண எந்த ஒரு கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி சொல்கிறேன், இது ட்ரேடிங்கில் வந்து ஈஸி கிடையாது. இதில் நீங்கள் நிறைய எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு டெக்னிக்கல் பார்ட்ஸில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அது எல்லாமே வீடியோவில் வரும், லைக் டோன்ட் வரி. அண்ட் அதே மாதிரி நாங்கள் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு ரெசிப்ரோகேட் ஆகலாம். லைக் நாங்கள் போகிற எஃபோர்ட்ஸ் வந்து உங்கள் சைட்லேயே எங்கிட்ட வரலன்னா லைக் சீரியஸாக எங்களால் ஹெல்ப் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இது வந்து அதான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் தியரிட்டிக்கல் நாலேஜ் கொடுத்தா மட்டும் பார்த்தாது, நீங்கள் அதை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி அதில் எப்படி நீங்கள் பெஸ்ட்டை கொண்டு வரீங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ரோக்ராம் இது எல்லாமே வந்து அதெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் உண்மையிலே எஃபோர்ட்ஸ் போட ரெடியாக இருந்தீங்கன்னா லைக் உங்களுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட் வரணும்னா யூ ஹேவ் டு ஒர்க் ரியலி ஹார்ட். ஓகே, ஸோ ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அந்த எஃபோர்ட்ஸ் போட்டிங்கன்னா யூ வில் see wonders. ஸோ நீங்கள் ட்ரைனிங் உண்மையிலே கற்றுக்கணும்னா ask yourself how bad you want.